பிக்குவால் அடுத்த சிறுமிக்கு நேர்ந்த நிலை. விகாரைக்குள் சிக்கிய பல ஆதாரங்கள். கொண்டாட்ட நாட்களில் போதையாட்டம் போட்ட சம்பவங்களும் பதிவு. நேற்றிரவு தன்சலுக்காக வரிசையில் நின்றிருந்தவர்கள் மீது கடும் வேகத்தில் வந்து மோதிய கார். சம்பவ இடத்திலேயே 5க்கும் மேல் மக்கள் பலி. கடும் போதையில் தள்ளாடிய சாரதி. விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல். யாழ் பருத்தித்துறை பகுதியில் நிலவி வரும் பெரும் சோகம். பல நாட்களாக காணாமல் போன மீனவர்கள். கைவிரிக்கும் கடற்படை. பெரும் சோகத்தில் ஊர் மக்கள். பிக்மி ஓட்டுநரின் கழுத்தை நெரித்து பணம் பறித்த கும்பல். சமூக ஊடகங்களில் வைரலான வீடியோ. ஸ்ரீலங்காவில் நேர்ந்த திடுக்கிடும் சம்பவம். அதிரடி காட்டிய பைக் ரேசர்கள். சுற்றி வளைத்த போலீசார். பறிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள். அரசு நிறுவனங்களில் இன்று முதல் அமலாகும் வகையில் புதிய தடை. அனூர் அரசில் அடுத்த மாற்றம். யாழில் மோட்டார் சைக்கிளை துரத்தி வந்த போலீசார் தப்பிக்க தலைதறித்தோடிய இளைஞர். எதிரே வந்தவர் மீது மோதியதில் வந்த நிலை. சாம்பிராணி மெச்சான்கள் கைது. விமான நிலையத்தில் நடந்த வினோத சம்பவம். அதிரடி காட்டிய அதிகாரிகள். போலி அழைப்புகளை பயன்படுத்தும் பாதாள உலக கும்பல்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் வெளிச்சத்துக்கு வந்த உண்மையால் அடுத்த திருப்பம். கண்டியில் 15 வயதுடைய சிறுமியை பாலியல் ரீதியான துர்நடத்தைக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் பௌத்த பிக்கு ஒருவரும் அதற்கு உடந்தையாக இருந்த பெண்ணொருவரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான பௌத்த பிக்கு பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தையின் சகோதரன் என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 25 வயதுடைய இந்த பிக்கு பகிரவகந்த பகுதியில் உள்ள விகாரை ஒன்றில் பணியாற்றியவர் என்று போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் இந்த குற்றத்துக்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் அதே பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த 20ஆம் தேதி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் மறுநாள் கண்டி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபரான பௌத்த பிக்குவை இன்றைய தினம் வரை விளக்கமுறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதேவேளை கைது செய்யப்பட்ட பெண்ணை தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணைகளை விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கண்டி போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே அனுராதபுரத்தில் சிறுமியொருவரை முக்கிய பொறுப்பில் இருந்த பௌத்த துறவியொருவர் பாலியல் ரீதியான துர்நடத்தைக்குட்படுத்திய சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் மது போதையில் பிக்குகள் பேசிய வீடியோக்களும் வெளியாகியிருந்தன. அது தொடர்பான வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் மற்றொரு பிக்குவின் மோசமான செயல் தற்போது அம்பலமாகியுள்ளது. கொழும்பு மீகொட பகுதியில் தான சாலைக்காக வரிசையில் நின்று கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தின் மீது வாடகை கார் மோதி 6 பேர் உயிரிழந்தனர். இதன்போது காயமடைந்த சிறு குழந்தை உள்ளிட்ட 7 பேர் கோமாகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவிசாவளி பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த குறித்த வாடகை கார் மக்கள் கூட்டத்தின் மீது மோதி வரிசையில் இருந்து 15, 32 மற்றும் 56 வயதுடைய 3 பெண்களும் 35 மற்றும் 38 வயதுடைய 3 ஆண்களும் உயிரிழந்தனர். சம்பவம் தொடர்பில் காரின் சாரதி கைது செய்யப்பட்டதோடு இவர் பிலியந்தல பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடையவர் என்று போலீசார் அடையாளம் காட்டியுள்ளனர். குறித்த சாரதி மது போதையில் இருந்ததாகவும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் விபத்தில் காயமுற்றவர்கள் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியிலிருந்து கடந்த புதன்கிழமை இரவு கடலுக்கு சென்ற 4 மீனவர்களும் இதுவரை கரை திரும்பவில்லை. இவர்களை தேடும் பணிகள் நேற்று 4வது நாளாக மேற்கொள்ளப்பட்டது. கடற்படை படகுகள் மற்றும் மீனவர்களின் படகுகள் இணைந்து தேடுதலில் ஈடுபட்டன. இதன்பொழுது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தையும் மகனும் மற்றும் 2 குடும்பத்தைச் சேர்ந்த இருவரும் மொத்தமாக 4 புதன்கிழமை இரவு 12 மணிக்கு தொழிலுக்காக கடலுக்கு புறப்பட்டுச் சென்றனர். இதுவரை 4 வீடு திரும்பவில்லை என்றும் பல்வேறு வழிகளில் தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் எனவே காணாமல் போனவர்களை கண்டறிய கடற்படையின் உதவியும் கோரப்பட்ட நிலையில் மீனவர்கள் தமது உறவுகளை எதிர்பார்த்தவாறு காத்திருக்கின்றனர். இவர்களில் முனைப்பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஒருவரும் கற்கோளம் பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஒருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிக்மி ஓட்டுநர் ஒருவரை இலக்காக கொண்டு வன்முறை கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெலிக்கடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் இளம் ஓட்டுநர் ஒருவர் பயணிகளாக வந்த 3 நபர்களால் வாகனத்துக்குள் வைத்து அச்சுறுத்தப்பட்டதோடு அவரின் கழுத்தை நெரித்து தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்ட போது பாதிக்கப்பட்ட ஓட்டுநர் நிதானமாக செயற்பட்டு தாக்குதல்தாரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தனது உயிரை காப்பாற்ற முயன்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் ஓட்டுநரின் ஏற்றிய மட்டையை வலுக்கட்டாயமாக பறித்த சந்தேக நபர்கள் அதை பயன்படுத்தி 38,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு தப்பியோடியுள்ளனர். சம்பவம் தொடர்பான டேஷ் கேம் மற்றும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் சமூக ஊடகத்தில் வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதையடுத்து வெலிக்கடை மற்றும் பொரளை போலீசார் இணைந்து மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது
பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட அனைத்து தொடர்புடைய நபர்களும் சில மணித்தியாலங்களுக்குள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதியில் கதான மற்றும் வெலிக்கம்பெட்டி இடைப்பட்ட பகுதியில் மோட்டார் சைக்கிள்களின் முன்சக்கரத்தை மேலே தூக்கியவாறு அச்சுறுத்தும் வகையில் வாகனங்களை செலுத்திய 6 இளைஞர்கள் சனிக்கிழமை அதிகாலை கதான போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். பெருமளவான சத்தத்தை எழுப்பி வீதியில் சென்ற ஏனைய வாகனங்களுக்கு இடையூறு விளைவித்து சக ஓட்டுநர்களை பீதியடைய செய்தும் ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 3 வீலரை செலுத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் கதான படகம பகுதியைச் சேர்ந்த 20 முதல் 22 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான முறையில் வாகனங்களை செலுத்திய இந்த 6 பேரில் 4 பேரிடம் ஓட்டுநர் உரிமம் இல்லை என்றும் இவர்கள் பயன்படுத்திய எந்த ஒரு வாகனத்திலும் பதிவு எண்கள் அடங்கிய நம்பர் பிளேட்டுகள் பொருத்தப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட 6 இளைஞர்களும் ராகம சட்ட வைத்திய அதிகாரியிடம் மருத்துவ பரிசோதனைக்காக ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். அந்த பரிசோதனையில் அவர்கள் அனைவரும் அபாயகரமான போதைப் பொருட்களை பயன்படுத்தியிருந்தமை மருத்துவ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் வெலிசர நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஒருமுறை மட்டும் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை கொள்வனவு செய்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் இன்றுடன் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களின் கழிவு முகாமைத்துவ நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்காக அரசு நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் கடந்த 15ஆம் தேதி விசேட சுற்றறிக்கை ஒன்றினூடாக இது குறித்து அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சுற்றறிக்கை அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், கூட்டுத்தாபனங்கள் மற்றும் விதிகளுக்குட்பட்ட சபைகளின் தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறிக்கப்பட்ட சுற்றறிக்கையின்படி மே மாதம் 31ஆம் தேதியான இன்று முதல் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஒருமுறை மட்டும் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை வாங்குவதற்கு பயன்படுத்துவதற்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழில் போலீசார் துரத்திச் சென்ற மோட்டார் சைக்கிள் வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் ஒருவர் படுகாயமுற்ற நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து தெரிய வருகையில் நேற்று மாலை யாழ்ப்பாணம் போலீசார் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவரை துரத்திச் சென்றனர். இதன்பொழுது யாழ்ப்பாணம் மவுன்ஹாமல் சந்தியடியில் போலீசார் துரத்தி வந்த மோட்டார் சைக்கிள் மற்றொரு மோட்டார் சைக்கிள் மீது மோதிக்கொண்டது. இதன்போது மற்றைய மோட்டார் சைக்கிளை பயணித்தவர் படுகாயமடைந்துள்ளார். பின்னர் துரத்தி வந்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். காயமடைந்த நபர் ஆபத்தான நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 4,10,80,000 ரூபாய் பெறுமதியான குஷ்ரக போதைப்பொருள் தொகையை இலங்கைக்குள் கடத்தி வந்து அதை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியே எடுத்துச் செல்ல முற்பட்ட 2 இலங்கை விமான பயணிகள் இன்று அதிகாலை விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டோரில் ஒருவர் படோவிட்ட பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய போதைப்பொருள் கடத்தல்காரர் ஆவார். மற்றவர் நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்த சாம்பிராணி வியாபாரத்தில் ஈடுபடும் 26 வயதுடைய இளைஞர் ஆவார். படோவிட்ட பகுதியைச் சேர்ந்த நபரின் சகோதரியை மற்றைய நபர் திருமணம் செய்துள்ளதால் இவர்கள் இருவரும் உறவு முறையில் மச்சான்மார்கள் ஆவர். இவர்கள் இருவரும் அதிகாலை 12:30 மணிக்கு தாய்லாந்தின் பாங்குக் நகரிலிருந்து தாய் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான DG-307 என்ற விமானம் ஊடாக கட்டுநாயக்க விமான நிலையத்தினை வந்தடைந்தனர். இவர்கள் கொண்டு வந்த 2 பயணப் பொதிகளுக்குள் 13 பாக்கெட்டுகளாக பொதி செய்யப்பட்டு மறைத்து வைக்கப்பட்ட 4 கிலோ 104 கிராம் எடை கொண்ட குஷ்ரக போதைப் பொருள் இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரையும் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தியதை அடுத்து அவர்களை 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க கொழும்பு போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் தலைமையகத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் அழைப்பவரின் அடையாளத்தை மறைக்கும் வகையிலான நவீன தொழில்நுட்ப முறையில் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்துள்ளது. அதன் பிரகாரம் குற்றக்குழுக்களின் முக்கியஸ்தர்கள் இன்னொரு நபரை தொலைபேசி ஊடாக தொடர்பு கொள்ளும் போது அழைப்பை பெறுபவருக்கு ஒரு போலி தொலைபேசி எண் காட்டப்படுவதோடு உண்மையான தொலைபேசி இலக்கம் மறைக்கப்படும் நவீன தொழில்நுட்பம் ஒன்றை கைக்கொள்ள தொடங்கியுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த செயற்பாடு குறித்து ஒரு விரிவான விசாரணைகளை தொடங்கியுள்ளது. இராணுவ புலனாய்வு பிரிவுடன் தொடர்புடைய ஒரு குற்றப்புலனாய்வு அதிகாரி குற்றப்புலனாய்வு துறையிடம் அளித்த வாக்குமூலத்தின்படி சலையை மேற்கொண்டதாக கூறப்படும் அழைப்புகளுடன் தொடர்புடைய தொலைபேசி எண்களுக்கு மீண்டும் அழைக்க முடியவில்லை. அழைப்புகளின் மூலத்தை மறைப்பதற்காக போலி தொலைபேசி எண்களை பயன்படுத்தியமை குறித்து ஏராளமான விவரங்கள் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளதால் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்புடைய தொலைபேசி தொடர்புகள் குறித்து குற்றப்புலனாய்வு துறையினர் ஒரு சிறப்பு விசாரணையை தொடங்கியுள்ளனர்.
பிக்குவால் அடுத்த சிறுமிக்கு நேர்ந்த நிலை. விகாரைக்குள் சிக்கிய பல ஆதாரங்கள். கொண்டாட்ட நாட்களில் போதையாட்டம் போட்ட சம்பவங்களும் பதிவு. நேற்றிரவு தன்சலுக்காக வரிசையில் நின்றிருந்தவர்கள் மீது கடும் வேகத்தில் வந்து மோதிய கார். சம்பவ இடத்திலேயே 5க்கும் மேல் மக்கள் பலி. கடும் போதையில் தள்ளாடிய சாரதி. விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல். யாழ் பருத்தித்துறை பகுதியில் நிலவி வரும் பெரும் சோகம். பல நாட்களாக காணாமல் போன மீனவர்கள். கைவிரிக்கும் கடற்படை. பெரும் சோகத்தில் ஊர் மக்கள். பிக்மி ஓட்டுநரின் கழுத்தை நெரித்து பணம் பறித்த கும்பல். சமூக ஊடகங்களில் வைரலான வீடியோ. ஸ்ரீலங்காவில் நேர்ந்த திடுக்கிடும் சம்பவம். அதிரடி காட்டிய பைக் ரேசர்கள். சுற்றி வளைத்த போலீசார். பறிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள். அரசு நிறுவனங்களில் இன்று முதல் அமலாகும் வகையில் புதிய தடை. அனூர் அரசில் அடுத்த மாற்றம். யாழில் மோட்டார் சைக்கிளை துரத்தி வந்த போலீசார் தப்பிக்க தலை தெறித்தோடிய இளைஞர். எதிரே வந்தவர் மீது மோதியதில் வந்த நிலை. சாம்பிராணி மெச்சான்கள் கைது. விமான நிலையத்தில் நடந்த வினோத சம்பவம். அதிரடி காட்டிய அதிகாரிகள். போலி அழைப்புகளை பயன்படுத்தும் பாதாள உலக கும்பல்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் வெளிச்சத்துக்கு வந்த உண்மையால் அடுத்த திருப்பம்.